வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மிக்சர் ஆஃப் கேஸ் டால்டன் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர். ஸோ இதுக்கான டெஃபினிஷன், ஸோ இதுக்கான டெரிவேஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன், the total pressure of a mixture of non-reacting gas is the sum of partial pressure of the gas present in the mixture. ஸோ இதில் டோட்டல் ப்ரெஷர் ஆஃப் ஏ மிக்சர், ஸோ ஒரு மிக்சரில் நிறைய உள்ள மிக்சிங் இருக்கும். ஸோ அதுக்கான டோட்டல் ப்ரெஷர், அதில் இருக்கக்கூடிய நான் ரியாக்டிங் கேஸ் வந்து சிலது ரியாக்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ அது எல்லாமே பார்ஷியல் ப்ரெஷரோட நம்ம ஆட் பண்ணும்போது ஸோ நமக்கான ஹோல்சமாக கேஸ்க்கான ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இதுதான் டெஃபினேஷன். ஸோ இதுக்கான டெரிவேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ மிக்சர் ஆஃப் 3 கேஸ் 1, 2, 3. ஸோ இது பார்ஷியல் ப்ரெஷரோட மிக்ஸ் ஆகுது இல்லையா. ஸோ P1, P2, P3 இது எல்லாமே ஒரு கண்டெய்னரில் மிக்ஸ் ஆகுது. கண்டெய்னருக்கான வால்யூம் வந்து V. ஸோ இதுக்கான டோட்டல் ப்ரெஷர் P1, P2, P3 ஒன்றுக்கு இப்படி சொல்ல முடியாது. ஸோ அதனால் சம் பண்ணிக்கிறோம். ஸோ சம்க்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா P டோட்டல். ஓகே, ஸோ P டோட்டல் ஈக்குவல் டு P1 + P2 + P3. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ இதில் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ஸை நம்ம உள்ளே இன்க்ளூட் பண்ண போகிறோம். P1 = N1 RT/V, P2 = N2 RT/V, P3 = N3 RT/V. ஸோ P = N, P na pressure, N number of moles, R யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், T டெம்பரேச்சர், V வால்யூம். ஸோ இங்கே 1, 2, 3ங்கிறதுனால எல்லாத்தையும் நம்ம 1, 2, 3ல் நம்ம சம் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் P டோட்டலில். ஸோ P டோட்டல் = P1க்கான வேல்யூ N1 RT/V, P2க்கான வேல்யூ N2 RT/V, P3க்கான வேல்யூ N3 RT/V. ஸோ இது மூணுக்குலையுமே N1, N2, N3 மட்டும் வேரியேஷனாக இருக்குது. RT/V காமனாக இருக்கிறதுனால காமன் ரொம்ப வெளியில் இருக்காச்சு. ஸோ P டோட்டல் = N1, N2, N3யை நம்ம N டோட்டல் சொல்லலாம். ஏன்னா P1, P2, P3யை P டோட்டல் சொன்ன மாதிரி N1, N2, N3யை N டோட்டல் சொல்லலாம். ஸோ P டோட்டல் = N டோட்டல் RT/V. ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ இதில் பார்ஷியல் ப்ரெஷருக்கான ஈக்குவேஷனை உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ RT/V எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா P1/N1 or else P2/N2 இல்லைனா P3/N3. ஸோ ஒன்றுக்கு இப்படி எழுத முடியாது. ஸோ இதுக்கு பதிலாக Pi/Ni. ஸோ I அப்படிங்கிறதுனால ஒரு கான்ஸ்டன்ட் 1, 2, 3க்கு பதிலாக I அப்படிங்கிற காம்போனண்ட்டை உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கும். ஸோ Pi/Ni இதை இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ P டோட்டல் = N டோட்டல், இங்கே RT/Vக்கு பதிலாக Pi/Ni. ஸோ இது Pi/Ni. இதை நம்ம எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா N total/Ni into Pi. இங்கே Pi மட்டும் நம்ம தனியாக எழுதியிருக்கோம். ஸோ இங்கே Pi வேணும் அப்படின்னா Pi ஈக்குவலுக்கு அப்படியே இருக்கும். இங்கே Ni N total which is equal to P total இது அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகும். டாக்டர். ஸோ Ni N total into P total. ஸோ Pi காம்போனண்ட் அப்படிங்கிறதுக்கான வேல்யூ Ni divided by N total into P total. ஸோ இங்கே டோட்டல் அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்கும் 1, 2, 3. ப்ரெஷர் 3 விதமான ப்ரெஷர், N அப்படிங்கிற நம்பர் ஆஃப் மோல்ஸ், அது 3 விதமான நம்பர் ஆஃப் மோல்ஸில் உள்ள இன்க்ளூட் ஆகிருக்கும். இதில் எது நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் V மட்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்டை போஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ.